ஒரு போதைப் பொருளை ஒழிப்பதற்கான செயற்திட்டத்தை வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை பின்பற்றித்தான் இப்பொழுது இவர்களும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை என்றால் எவ்விதமான வேறுபாடுகளும் இல்லை என்று சொல்லலாம். அதே அரசாங்கம் செய்த பிழைகளைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கிறது. இது அமைக்கப்பட்ட மறுகணமே துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதுமே துப்பாக்கிச் சூடு, குறிப்பாக தென்னிலங்கை பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச் சூடுகள் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் முதலாக தொடர்ச்சியாக 96 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும், அதேவேளை 50 பேரும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கனிமொழி சஞ்சீவவின் படுகொலை. எனவே இதுவரை காலமும் தென்னிலங்கையில் தான் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், பாதாள உலக குழுவினுடைய பல்வேறுபட்ட இழிவான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் இப்போது அது யாழ்ப்பாணத்திற்கும் ஊடுருவி இருக்கிறது, கிளிநொச்சி பகுதிக்கும் ஊடுருவி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழர்கள் தான் இவ்வாறான தீய உடந்தைக்கு துணை போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது போலீசாருடைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சாதாரணமாக 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சத்துக்கு இடைப்பட்ட காசு பெற்றுக்கொண்டு அவர்கள் சாதாரணமாக, சர்வசாதாரணமாக இந்த கொலைகளை செய்துவிட்டு போகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் எப்போது நிறைவுக்கு வரும் என்று சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமயம், தென்னிலங்கையில் பதற்றமான சூழல் இருப்பதை போல தமிழர் பிரதேசங்களிலும் பதற்றமான சூழ்நிலையில் அவர்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. செந்தனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயம் நாடு முழுவதும் சர்வதேச ரீதியிலும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் பற்றி தான் பேசப்போகின்றோம். இந்த பாதாள உலக கொலைகள், பாதாள உலக கும்பல்களுடைய கொலைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசப்போகணும். இதெல்லாம் பழைய விடயங்கள் தான் என்று சொல்லி கடந்து விட்டாலும் இதனுடைய உள்ளார்ந்தங்கள் இல்லை என்றால் மறைமுகமான சதித்திட்டங்கள், மறைமுகமான விடயங்கள் ஏராளமானவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை வெறும் கொலை என்று பார்த்தால் அது கொலையாக இருக்கும். இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் யார், இந்த காரணங்கள் எங்கே சென்று முடிவடைகிறது, இல்லை என்றால் அந்த நபர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு என்ன, அது ஒரு வலையமைப்பாக எப்படி செயற்படுகிறது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் கடந்த கால அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் என்ன செயற்திட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், போதைப் பொருளுக்கு எதிராக ஜுக்திய என்கின்ற ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த ஜுக்திய செயற்திட்டத்துக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாதாள உலக கோஷ்டிகளை நாங்கள் அழிப்போம், இந்த போதைப் பொருளுக்கு எதிரான சில விடயங்களை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி அந்த ஜுக்திய செயற்பாட்டை வந்து அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், ஜுக்திய செயற்பாடு பலவீனமடைந்தது, இல்லை என்றால் செயலிழந்தது என்று சொல்லலாம். அதே போல இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம், அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய அரசாங்கம் எந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சொன்னால், முழு நாடுமே ஒன்றாக. அனுரவனுடைய தேர்தல் வாக்கு எப்படி இருந்தது என்றால், நாடு அனுரவோடு என்று சொல்லி, இப்பொழுது முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற போதைப்பொருள் ஒழிப்பு செயற்திட்டம், இல்லை என்றால் பாதாள உலக குழுவினரை ஒழிக்கின்ற ஒரு புதிய செயற்திட்டத்தை இப்பொழுது அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக உண்மையிலேயே வந்து ஜுக்தியே என்கின்ற ஒரு போதைப் பொருளை ஒழிப்பதற்கான செயற்திட்டத்தை வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை பின்பற்றித்தான் இப்பொழுது இவர்களும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை என்றால் எவ்விதமான வேறுபாடுகளும் இல்லை என்று சொல்லலாம். அதே அரசாங்கம் செய்த பிழைகளைத்தான் இந்த அரசாங்கமும் செய்கிறது. ஜுக்தியே என்பது இப்பொழுது முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அமைத்திருந்தாலும் இது அமைக்கப்பட்ட மறுகணமே துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதுமே துப்பாக்கிச் சூடு, குறிப்பாக தென்னிலங்கை பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச் சூடுகள் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாட்டில் 96 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. காவல்துறை தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. அதில் வந்து 50 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 50 உயிரிழப்புகள் எந்த வருடம் 2025ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் முதல்
இன்றைய நாள் முதலாக தொடர்ச்சியாக 96 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் அதேவேளை 50 பேரும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கனிமுல்ல சஞ்சீவவின் படுகொலை. இந்த கனிமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலைக்கு சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய செவ்வந்தி, இசாரா செவ்வந்தி என்று அழைக்கப்படுகின்ற சந்தேக நபர், இல்லையென்றால் கொலையாளிக்கு உடந்தையாக இருந்த நபர் இப்போது நேபாளத்தில் வைத்து கைதாகி இருக்கிறார். இவர் இலங்கையில் இருந்து எப்படி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார், இந்தியாவில் இருந்து எப்படி போலி ஆவணங்கள், போலி கடவுச்சீட்டுகளை கொண்டு அவர் நேபாளத்துக்கு குடிபெயர்ந்தார் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் விலாவாரியாக அறிந்திருக்கிறோம். இந்த செவ்வந்தி, இசாரா செவ்வந்தியினுடைய பின்னணியை அவரை கைது செய்த பிற்பாடு பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே முக்கிய ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய, பாதாள உலக புள்ளியாக இருக்கக்கூடிய கெகல்பத்ர பத்மே என்கின்ற ஒரு மிக பிரபலமான பாதாள உலக குழு தலைவனுக்கு கீழ்தான் இது ஒரு வலையமைப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பல்வேறுபட்ட நடிகைகள், பியூமி கன்சமாலியிலிருந்து பல நடிகைகள், இப்பொழுது 5 நடிகைகள் கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் அரசாங்கம், இல்லையென்றால் காவல்துறை, நீதிமன்றம் விசாரணைகளின் பின்னர் இன்னும் பல திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிறைவுக்கு பிறகு வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய அலுவலகத்துக்குள்ளே பகல் நேரம் அவர் பொதுமக்களோடு சந்திப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தருணத்தில் தான் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு கொலை தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இசாரா செவ்வந்தி, கெகல்பத்ர பத்மே, அதே போல அருண விதான கமகே என்கின்றவர், அது போன்ற குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த கொலை சம்பவத்துக்கு துணை போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு மிக பெரும் அடி தமிழர் தாயத்துக்கு விழுந்திருக்கிறது. எனவே இதுவரை காலமும் தென்னிலங்கையில் தான் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பாதாள உலக குழுவினுடைய பல்வேறுபட்ட இழிவான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் இப்போது அது யாழ்ப்பாணத்திற்கும் ஊடுருவி இருக்கிறது, கிளிநொச்சி பகுதிக்கும் ஊடுருவி இருக்கிறது. எனவே தமிழர் பிரதேசங்களையும் இப்பொழுது பாதாள உலகம் குறிவைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பொய் இல்லை, உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் தான் இவ்வாறான தீய உடந்தைக்கு துணை போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது போலீசாருடைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இப்போது தக்சி மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவரும் காவலில் வைக்கப்பட்டு 90 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எப்படி தமிழர் பிரதேசம் சூறையாடப்படுகிறதோ அதே போன்று தமிழர் பிரதேசங்களில், தமிழர் தாயக பகுதிகளுக்குள்ளும் இந்த தென்னிலங்கையினுடைய மோகம், இல்லையென்றால் தென்னிலங்கையினுடைய நிலைப்பாடுகள், அவர்கள் அங்கே எவ்வாறான பாதாள உலக கோஷ்டி, பாதாள உலக குழு உறுப்பினர்களை கொண்டு இயங்குகிறார்களோ அதே போன்ற நடவடிக்கைகளை வடக்கிற்குள்ளும் அவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள். இல்லையென்றால் வடக்கிற்குள்ளும் அது மெதுமெதுவாக ஊடுருவ தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற ஒரு தமிழில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள் இப்பொழுது குற்ற பிரதேசமாக, இல்லையென்றால் குற்ற கும்பலுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய பிரதேசமாக ஒரு சிலருடைய தவறுகளால் இப்பொழுது முழு நகரமுமே இப்பொழுது தேவையில்லாத பெயர்களை, வீண் பழி சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக உண்மையான விஷயம். எனவே இது போன்று பெண் வழக்கறிஞர் ஒருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவரும் தொடர்ச்சியாக முதலில் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இங்கே நாங்கள் தமிழர்கள் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் மீது எப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது எந்த கொலையை செய்தாலும் அது பாதாள உலக குழு தான் செய்திருக்கிறது. பாதாள உலக குழுவுக்கும் அந்த கொலையை செய்யப்பட்டவருக்கும் இடையிலான பல்வேறுபட்ட தொடர்புகள், இல்லையென்றால் முரண்பாடுகள், இல்லையென்றால் பிரிவினைவாதங்கள் தான் இப்பொழுது அவருடைய கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே பாதாள உலக குழுவோடு அவருக்கு தொடர்பு இருந்தது, அதன் காரணமாக அவருக்கும் பாதாள உலக குழுவுக்கும் இடையிலான தொடர்புகளின் காரணமாகவும் அங்கே ஏற்பட்ட முரண்பாடுகளின் காரணமாகவும் அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி இந்த கொலையை சர்வசாதாரணமாக அவர்கள் சொல்லி கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் என்று சொல்லி
மறைமுகமாக இன்னும் பல இடங்களிலும் இது மறைமுகமாக ஊடுருவி இருக்கலாம். ஆனால் விசாரணைகளில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தென்னிலங்கையில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுது தமிழர் பிரதேசங்களும் அதற்கு உடந்தையாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்போது நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக மேற்கூரை வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே T56 ரக துப்பாக்கிகள், அதற்கு பயன்படுத்தக்கூடிய வயர்கள், மகசீன்கள், அதே போன்று பல்வேறுபட்ட உபகரணங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெளியான ஒரு பத்திரிகையில் இவை அனைத்தும் சுற்றப்பட்டு ஒரு பழைய சாரம் ஒன்றுக்குள் வைத்த நிலையில் மேற்கூரையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவை எல்லாம் சான்று பொருட்களாக கோப்பாய் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்கு பார்த்தாலும் இப்பொழுது கொலைகள், துப்பாக்கி கலாச்சாரம் இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் பயந்து மக்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் கூட தனியாக அவர்கள் பயணிப்பதற்கு பயப்படுகிறார்கள். இப்பொழுது யாரையும் எங்கேயும் யாரும் சுட்டுக் கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு 45,000 ரூபாய் கொடுத்தால் காணும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரித்ததில் சாதாரணமாக 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சத்துக்கு இடைப்பட்ட காசு பெற்றுக்கொண்டு அவர்கள் சர்வசாதாரணமாக இந்த கொலைகளை செய்துவிட்டு போகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே போலீசார் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய விடயம் உலகம் முழுவதும், நாடு முழுவதுமே இப்பொழுது பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நாடுகளில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இப்பொழுது பிடிப்பதற்குரிய உத்தரவுகளை நீதிமன்றமூடாக, அரசாங்கத்தினூடாக விடப்பட்டிருக்கிறது. சிவப்பு அறிவித்தல் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்டர்போல் என்கின்ற அமைப்பினூடாக, இன்டர்போல் மூலமாக அவர்களை இலங்கை நாட்டுக்கு நாடு கடத்துவதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தலைமறைவாக இலங்கையிலும் சர்வதேசத்திலும் இப்பொழுது குற்றவாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற இந்த தொனிப்பொருளில் கடந்த அரசாங்கத்தை போல, யுக்திய நடவடிக்கையை போல இந்த அரசாங்கம் இப்பொழுது போதைப்பொருள் அழிப்பு, இல்லையென்றால் பாதாள உலக குற்றவாளிகளை முற்றிலும் நாட்டிலிருந்து ஒழிப்போம், நீங்களே வந்து எங்களிடம் சரணடையுங்கள் என்றெல்லாம் சொல்லி அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரை நிகழ்த்தி இருக்கிறார். எது எவ்வாறாயினும் ஒவ்வொரு நாளுமே துப்பாக்கிச் சூடு ஆங்காங்கே எங்கெங்கோ ஒரு மூலையில் நடந்து கொண்டும் இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் இருந்தும் உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த பாதாள உலக குழு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வலையமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு. இப்பொழுது அநேகமானவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கெகல்பத்ர பத்மி என்பவர் சிறைச்சாலையில் இருந்த போது கூட வெளியில் அவர் தொடர்பான நபர்கள், அவருடைய சகாக்கள் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டு பல்வேறுபட்ட போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே முக்கியமான புள்ளிகள் சிறைச்சாலையில் இருந்தாலும் அதனுடைய ஏனைய புள்ளிகள் வெளியிலிருந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இப்பொழுது அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தாலும், அதாவது போதைப்பொருளுக்கு எதிராக தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டாலும் தொடர்ச்சியாக போதைப்பொருள் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதே போல துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே இப்போது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் எப்போது நிறைவுக்கு வரும் என்று சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சமயம் தென்னிலங்கையில் பதற்றமான சூழல் இருப்பதை போல தமிழர் பிரதேசங்களிலும் பதற்றமான சூழ்நிலையில் அவர்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே இது போன்ற பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். எனவே இதுவரை நேரமும் அரசியல் பார்வையினூடாக நாட்டில் தற்காலத்தில் நடைபெறக்கூடிய, தற்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான அதனுடைய பின்னணி தொடர்பாக, அது இப்பொழுது தமிழ் பிரதேசங்கள், தமிழர் தாயகத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஊடுருவி இருக்கிறது என்ற தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். எனவே மற்றொரு சமகால விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புகளது வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் டயான். வணக்கம் நேர்களே.